காசே இல்லாத நமக்கு பட்ஜெட்டிங் எதுக்குன்னு ப்ராப்பர் பட்ஜெட் ஃபாலோ பண்ணாம இருப்பீங்க. ஆனா சேலரி வெறும் 30,000 ரூபாய் வாங்கினா கூட ப்ராப்பர் பட்ஜெட்டிங் பண்ணி அப் டு 6K வரைக்கும் சேவ் பண்ண முடியும். இந்த ஒரு ரூல் தெரிஞ்சிருந்தா 50-30-20 இதுதான் அந்த ரூல். உங்க சேலரியில 50% நீட்ஸுக்கு, அதாவது மஸ்ட் பே எக்ஸ்பென்சஸ்க்கு, ரெண்ட், டிராவல், கிராசரிஸ், யூட்டிலிட்டிஸ், இஎம்ஐ இருந்தா அதுவும் கூட. சோ 30,000ல 15,000 ரூபாய் இதுக்கே போயிடும். நெக்ஸ்ட் 30% வான்ஸுக்கு, ஜொமேட்டோ, மூவிஸ், ஷாப்பிங், வீக்கெண்ட்ஸ் பிளான் இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சோ 30,000ல 9,000 வரைக்கும் இதுக்கு போயிடும். இந்த 9,000 உங்களோட கில்ட் ஃப்ரீ ஸ்பெண்டிங் மணி. யாரும் உங்களுக்கு நோன்னு சொல்லல. ஆனா ஒன்ஸ் முடிஞ்சதுன்னா முடிஞ்சதுதான். மீதி இருக்க ஃபண்ட்ல கை வைக்கவே கூடாது. லாஸ்ட் 20% சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, அதாவது உங்க 30,000 ரூபாயில கடைசியா இருக்கக்கூடிய 6,000 ரூபாய். 2,000 எமர்ஜென்சி ஃபண்டுக்கு, எமர்ஜென்சி ஃபண்ட் 3 months எக்ஸ்பென்சஸ் சேவ் ஆகுற வரைக்கும். அதுக்கப்புறம் 2,000 எஸ்ஐபி, மீதி இருக்க 2,000 டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு பிளான் பண்ணிக்கலாம். இத பத்தி இன்னும் டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னா ரூல்னு கமெண்ட் பண்ணுங்க. பக்காவான ஒர்க் ஃப்ளோ நான் சென்ட் பண்றேன். ஏன்னா சேலரி என்னவா இருந்தாலும் சிஸ்டம் இல்லாம மேனேஜ் பண்ண முடியாது இல்ல.